Square root problems based on finding the square root of numbers. So find the square root of 544 the whole square minus 256 the whole square. So the value find out பண்ணனும். So இந்த value வந்து x ன்னு ஒரு variable கொடுத்து assume பண்ணிக்கும். Next taking square on both the sides. Two sides க்கு square எடுப்போம். Square எடுத்தா square root of 44 the whole square minus 256 the whole square எடுக்க சொன்னேன். So whole square equal to x square. ஓகேவா? So நமக்கு தெரியும், we know that square root na 1/2 தெரியும். So இந்த நோட்டேஷன் எப்படி எழுதலாம்னா 544 the whole square minus 256 the whole square the whole power 1/2. Next this square is there na, so this square and this square cancel ஆயிரும், equal to x square. So value எப்படி இருக்குன்னா 544 the whole square minus 256 the whole square equal to x square. We know that one algebraic identity a square minus b square equal to a plus b into a minus b. So இதை அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம், அதை யூஸ் பண்ணி. So 544 plus 256 into 544 minus 256, okay, equal to x square. Here a வந்து 544, b ங்கிறது 256, ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ வந்து 800, இதோட வேல்யூ இன்ட்டு இதோட வேல்யூ வந்து 288, ஓகே, ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது 2 மெம்பர்ஸும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ. ஸோ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400, ஓகே. ஸோ ஒன்று வந்து ஃப்ரேம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், அல்லது லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட்டாக கிளப் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டில் என்ன பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ 4 4s are 16, அதான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ மைனஸ் பண்ணும்போது இது 1, இது 13, 13ல் 6 முடிச்சுன்னா 7. ஸோ இந்த 04 கீழே வரும். ஸோ நமக்கு இந்த சைடில் வந்து எனி நம்பர் வந்தாலும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 4 × 2 வந்து 8, ஓகேவா? ஸோ இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸ், ஓகேவா? ஸோ இந்த பாக்ஸில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா எனி நம்பர் 0லேருந்து 9 வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். சாரி, 8 பாக்ஸ் கொடுப்போம், இங்கே ஒரு பாக்ஸு. ஸோ நான் என்ன நம்பர் கொடுக்குறேன்னா 8 கொடுக்குறேன். ஸோ 8. ஸோ 8 8 are 64, பேலன்ஸ் 6, 8 8 are 64 + 6 17, 704. ஸோ இந்த பாக்ஸில் 8 வரும், இங்கேயும் 8 வரும், ஓகே. ஸோ 704, ஓகே. ஸோ இது 0 ஆயிரும், இது 0 ஆயிரும். ஸோ இந்த 2 0 அப்படி கீழே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இங்கே இந்த நம்பர் வந்து இந்த பாக்ஸில் என்ன நம்பர் இருக்கோ இந்த நம்பரை விட்டுறணும். ஆல்ரெடி 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த பாக்ஸில் உள்ளதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி இங்கே 8 இருக்குது, இந்த 8 இருக்கட்டும். இந்த 8 2ஆல் மல்டிப்ளை 16 வரும். 16ல் வந்து 1 வந்து 2ஆல் ஆட் பண்ணிக்கிட்டால் இங்கே 9ன்னு மாறும். பேலன்ஸ் வந்து 6, ஸோ 96, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 9 6, இங்கே ஒரு பாக்ஸு, இங்கே ஒரு பாக்ஸு, ஓகே. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 0லேருந்து 9 வரைக்கும் எந்த பாக்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். இங்கே 0 தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் நான் 0 கொடுத்தேன்னா இங்கேயும் 0 கொடுக்கணும். ஸோ 0 0 0 ஆயிரும். 0 இன்ட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது 0 தான் வரும். ஆன்சர் வந்து 0 ஆயிரும். ஸோ ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 480. ஸோ this is the answer. Option B is the answer. இதோட வேல்யூ வந்து 480, ஓகேவா?